மாணவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக இந்த வசனத்தோடு உங்களை இடைப்படுவதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மேல்மேலும் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 107:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம எங்கெங்கே ஓடி இருப்போங்க, நம்ம வாழ்க்கை சிறப்படாத இருக்கிறோம். அடியனுடைய வாழ்க்கை சிறப்படாத நிலைமை இருந்தது. எங்கெங்கே ஓடினேன், அநேக இடங்கள் தேடினேன், எங்கே போனாலும் நிம்மதி இல்லை. ஆனால் கர்த்தரை துதிக்கும் போது மனமகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். நீங்களும் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். எல்லாரும் பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவருங்க. பாவியாக இருந்த என்னை குடிக்காரனாய் அநேக காரியத்தில் இடைப்பட்டு கொண்டது அடியனை மாற்றி உங்கள் மூலியமாக அவருடைய வார்த்தை பேச கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்களும் படிப்பட்ட நிலைமையில் இருப்பேனால் உங்களையும் கர்த்தை மாற்றி அடியனைப் போல அவருடைய வார்த்தை பேசும்படியா, உங்கள் குடும்பத்தை சமாதான சந்தோஷமாக வைக்கும்படியா, அவர் நல்லது என்று நீங்கள் ருசி பார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். எல்லா காரியத்திலும் நன்மை தருவார். அவரை துதிக்கும்போது, கர்த்தரை துதிக்கும்போது நமக்கு நன்மை கிடைக்குங்க. இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. இப்போ மாத்திரம் இல்லைங்க, அவர் துதிக்க ஆரம்பிச்சுன்னா தொடக்கம் முதல் முடிவு வரை நம்ம ஜீவனை விடும் வரை நம்மளோடு கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதுனா நம்ம அவரை துதிக்கும்போது பாவத்தையும் சாபத்தில் இருந்த அக்கிரமத்தில் இருந்த நம்மளை மாற்றுகிற தேவன் அவர் ஒருவர் மாற்றினாங்க. அவர் தாங்க நல்லவர். அவரை துதியுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்ந்தார். பிடிச்சிருந்தால் ஆமென் போட்டு